அனைவருக்கும் வணக்கம். இந்திரா மன்சட்டி சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சத்தான கேழ்வரகு தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்: கேழ்வரகு மாவு 200 கிராம், 150 கிராம் நாட்டு சர்க்கரை, அரை கப் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கேழ்வரகு மாவு கொட்டிக்கலாங்க. நாட்டு சர்க்கரையில் கல் தூசு மண் இருக்குங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ மாவோடு சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இது தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசை சட்டி வச்சுக்கலாங்க. கேழ்வரகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. நார்மலாக நம்ம எப்படி தோசை செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க இதுவும். குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கூழ் களியெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. கேழ்வரகு தோசை எளிதில் ஜீரணம் ஆகுங்க. அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. ருசியான கேழ்வரகு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.